என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சி தானே கொண்டு வந்தோம். படத்தில் காட்டுற மாதிரி இங்கே காட்டணும். எங்கள்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கு ஏன் பேசலைன்னு கோவை சூலூர் விவகாரம், அந்த சிறுமி கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த குடும்பங்கள், அங்கே இருக்கிற மக்கள், உறவினர்கள்லாம் பெருந்திரளான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே பெருமளவில் போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அரசு சார்ந்து ஒரு அமைச்சர் போயிருக்காரு. விளாத்திக்குளத்துக்கு போன அமைச்சர் ஆதவர்ஜுனா இங்கே போகலை. விளாத்திக்குளத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தைகள், முட்டாள் முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்கிறது, ஏன் இந்த முதலமைச்சர் அமைதியாக இருக்காரு, இதை பற்றி ஏன் பேசலை, ஏஆர் முருகதாஸ் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழகம் முழுக்க மின்வெட்டு பல இடங்களில் இருக்குது. சென்னையில் மின்வெட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. கரூரில் ஒரு விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. இப்படி பல சட்டம் ஒழுங்கு குறித்த விவகாரங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதற்கு பின்னணியிலையும் பல காரணங்கள் சொல்லப்படுது. தனியார் மயத்தை நோக்கி அரசு நகர்கிறதாங்கிற சந்தேகமும் எழுப்பப்படுது. இது குறித்து பேசலாம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் திருமாவளவன் தனது நிலைப்பாட்டை விலக்கி இருக்காரு. அது பற்றியும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்பது விஜயோட ஆட்சியில் எப்படி கையாளுறாங்க. ஒரு பக்கம் வந்தே 2 வாரம் தான் ஆச்சுன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, வந்த முத நாளிலிருந்தே விஜய் கம்ப்ளீட்டாக சார்ஜ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கேட்க முடியுது. இன்றைக்கி குறிப்பாக கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நாடே பார்த்தாங்க. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவம். இப்போ தான் பேசுகிற டைமில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து அந்த சிறுமியை கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பல அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்ட் 2 பேரை கைது பண்ணுறதா போலீஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு முரணா சில வழக்கங்களை அந்த உறவினர்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 நாள் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், போலீஸ்காரங்க பெருசாக ஆக்ஷன் எடுக்கல, அந்த சிறுமியோட முகத்தை எங்களால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு சதச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு முரணா பல தகவல்களை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எது உண்மை, என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரம் இன்னும் தெளிவாக இல்லாமல் தான் இருக்குங்க. இல்லை, அதில் நாய் கொதறின மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைய சொல்ல முடியாத, எங்களால் வார்த்தையாலே சொல்ல முடியாது, அது நம்மளாலையும் சொல்ல முடியல, அவங்க சொல்கிற விஷயங்களை திருப்பி கூட சொல்ல முடியல. ஒரு 10 வயசு சிறுமி இவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. போலீஸார் இதில் வேலை பார்த்துருக்காங்க தான், அதனால தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொலையாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அதில் நிறைய பேர் சந்தேகம் எழுப்புறாங்க, இதுதான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு. ஒவ்வொரு வழக்கின் போதும் இந்த விஷயங்கள் பேசப்படும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இது சார்ந்த ஒரு குற்றம் நடந்த பொழுது கூட இவர் தான் உண்மையான குற்றவாளியா, இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரும் இன்னைக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க, உண்மையான குற்றவாளியா அவரு அப்படிங்கிற மாதிரி. 2வது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அழைத்துட்டு போறப்ப நான் எந்த தப்புமே பண்ணலைங்க அப்படின்னு அவரும் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் குற்றவாளி தப்பை மறைக்கிறதுக்கு சொல்றாரா, அல்லது உண்மையிலேயே அவர் தான் குற்றவாளியா, அல்லது இந்த வழக்கை முடிக்கணும், மீடியாவுக்கு லைம்லைட் வந்துருச்சு, அவசர கதியில பண்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொன்று நீங்க சொன்னீங்க, விஜய் ஆட்சிக்கு 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள அவசரப்படணுமா, விமர்சிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா அமைச்சரவையை இவங்க நிறுவிட்டாங்க. அமைச்சரவை கீழே அதிகாரிகள் அங்கங்க எங்கே இருக்கிற அதிகாரிகள் எங்கே வரணும் அப்படின்னு பல டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கு, நடந்து பல இடங்களில் முடிஞ்சிடுச்சு. இப்போ கோவை சூலூர் விவகாரத்தில் இவ்வளோ துரிதமாக அந்த அரசு செயல்படுது, வேலை பார்க்குது, பாராட்டுறோம். டிஜிபியே போறாரு களத்துக்கு, டிஜிபி போறாரு. ஆனால் டிஜிபி இங்கே போகிற டிஜிபி கோவில்பட்டி போனாரா? ஊடக வெளிச்சம் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே அதிகம் விமர்சனத்துக்கு உள்ளாவதோ அந்த இடத்துக்கு போக தெரிந்த டிஜிபி கோவில்பட்டியில் ஆணவ கொலை நடந்துச்சு, மாணவர் ஒரு இளைஞர் சஞ்சய் படுகொலை செய்யப்பட்டாரு, அங்க ஏன் அந்த டிஜிபி போல, அல்லது டிஜிபி போல அங்க ஒரு அமைச்சர் போனாரா, அங்க ஆதவர்ஜுனா போனாரா, அங்க முதல்வர் போன் பண்ணி பேசினாரா, அல்லது முதல்வர் நேரில் போய் விசாரிச்சாரா? இப்ப கடந்த திமுக ஆட்சி மீது என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சுன்னா, இது விளம்பர மாடல் அரசு, எல்லாமே விளம்பரமா பண்றாங்க. இப்ப இவங்களும் கிட்டத்தட்ட அதே தான் பண்றாங்க. இப்போ இந்த சிறுமி வழக்குல இதற்கு முன்னாடி பல வழக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் சிறுமி இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொடூரமான முறையில். அப்போ
எல்லாம் இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன சொன்னாங்கன்னா இந்த அரசியல் என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வியை தொடர்ந்து முன் வச்சாங்க. இன்னைக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் எங்க போயிட்டாங்க? இப்போ இதை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறதா? அண்ணா ஆட்சி அதனால நடந்துட்டு போட்டோம், இவர் என்ன பண்ணுவாருங்கிற கேட்கிற கேள்விதான் கடந்த ஆட்சியில திமுகவினர் எழுப்புனாங்க. தனிப்பட்ட நபர்கள், தனிநபர்கள் இருவருக்குள்ள நடக்கிற சம்பவத்துல போலீசார் எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கடந்த திமுக ஆட்சியில திமுகவினர் கேட்டாங்க. இன்னைக்கு அதே கேள்வி விஜய் ஆட்சியில விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க. இது எப்படிங்க தனிப்பட்ட முறையில் போலீசார் பாதுகாப்பு தர முடியுமா? ரெண்டுமே நியாயமானதுதான். ஆனா விஜய் என்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கணும். விஜய் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த விளாத்தி குளத்துல கூட கடுமையா விமர்சிச்சிருந்தார். அவங்க உயிர் போயிடுச்சு, அந்த மாணவியோட உயிர் போயிடுச்சு, திரும்பி வருமா, என்ன சிஎம் சார் அப்படின்லாம் கேட்டிருந்தார். அப்போ இங்க வந்து விஜய் வைத்த குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை தான் எடுத்து காட்டுறாரு. ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க, போலீஸ் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன் வச்சார். இப்ப அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா விஜய் முதல்வர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும்? ஃபீல்டுக்கு போயிருக்கணுமா, அங்க உள்ளவங்களை பார்த்துருக்கணுமா? ஏன்னா அவங்க தான் சரியில்லைங்க, அவங்கள போய் கம்பேர் பண்றது தப்பு இல்லை. தாவே காட்சியில் இப்போ திமுகவில் பண்ணியிருக்காங்க, பண்ணலங்கிறத தாண்டி இவர் என்ன பண்ணார்? இவரை போய் பார்த்துருக்கணும், மக்களுக்கு ஆறுதல் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்கிறாங்க சினிமாவில் வந்தீங்க, ஆக்ஷன் நிறைய பண்ணீங்க, அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க தனது வேதனைகளை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஏஆர் முருகதாஸோட படம் எடுத்துட்டு இருக்காரு, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவர் வந்து இவங்களை சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த புகைப்படம் வெளியாகுது. இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை கடத்தும்? நம்ம இவ்வளோ வலி வேதனையில் இருக்கோம், 10 வயசு சிறுமி இவ்வளோ மோசமாக நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்ட என்னன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட வந்து ஒரு ஆறுதலுக்காக சிஎம் விஜய் வந்து ஃபோன் பண்ணியாச்சு பேசியிருக்கலாமே, இவ்வளோ குழப்பங்கள் இருக்கு, இவ்வளோ கடினமான சூழ்நிலை நிலவர டைம்ல உங்களோட ஆட்சி, உங்களோட போலீஸ் துறை வந்து நீங்க தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஒரு ஆறுதலுக்கு, ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட சிஎம் விஜய் வந்து ஃபோனில் பேசியிருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஓகே, குற்றவாளிங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டது நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். ஆனால் அதுலேயும் பல கேள்விகள்லாம் கேட்குறோம், அதுவும் நம்ம வந்து கேட்க தான் செய்கிறோம். இல்லை, அவர் கடந்த ஆட்சியிலே முதல்வர் பொம்மை முதல்வர்னு விமர்சிச்சார். அப்போ இந்த ஆட்சியில் அந்த கேள்வி வரும்ல, வரும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்ட பெண் சார்ந்து குடும்பத்தினர் என்ன கேட்குறாங்கன்னா, புள்ள வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லியே எங்களை நம்ப வச்சுருந்தாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலையில் தான் சொல்கிறாங்க 6 மணி போல் இது மாதிரி தவறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு அவங்க போலீஸார் மீது குற்றம் சுமத்துறாங்க. இதில் நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒரு படை அமைக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னார் முதல்வர் பதவியேற்ற அன்னைக்கு. இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா இடங்களையும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படி தனது கடமையிலிருந்து நழுவுறாங்கன்னு தானே அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சிங்கப்பெண் சிறப்படை அமைச்சதாகவும் நிறைய வாகனங்கள் அணிவகுத்து போனதாகவும் ஒரு வீடியோ எல்லாம் வெளியானுச்சு. அது ஆல்ரெடி இருந்த ஆட்சியில பிங்க் போலீஸ் சொல்லிட்டு வந்த பிங்க் பேட்ரோல் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அதை அவங்க பெயர் மாற்றம் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அந்த படை என்ன பண்ணுது, அவங்களுடைய ரோல் என்ன சொன்னார் முதல்வர்? பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறது அவங்க ரோல் அப்படின்னாரு. ரெண்டாவது, இந்த குழந்தைகள்ங்கிறது வெறும் குழந்தைகள் அல்ல, விஜய்க்காக பல இடங்கள்ல விஜயை பிடித்த குழந்தைகள் தான், இவருக்காக வாக்கு சேகரித்தவங்க. எதற்காக நம்மளா வந்து இது சொல்லலை. இப்போ சென்னை பீச் இருக்கு இல்லையா, மெரினா பீச்சில், அங்கே ஒரு மாணவர் 11வது படிக்கக்கூடிய மாணவர் ஒருத்தர் கடலுக்கு போகிறப்ப தவறி உள்ளே போயிடுறாரு. அவர் உடல் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, 2 நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவருடைய தாயார் வந்து செய்தியாளர் செஞ்சு சொல்கிறாங்க, அந்த பையன் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொன்னான், என் பையன் அதை நம்பி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், ஆனால் இப்போ எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, விஜய் வந்து ஹெல்ப் பண்ணணும், 2 நாளாக நான் பரிதி வச்சு நிற்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதை வந்து நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அதனால கேட்குறோம், அது வந்து அரசியலாக தாண்டி அவங்க நம்பிக்கை வச்சு தானே அவங்க மேலே வாக்களிச்சு ஆதங்கத்தை கொட்டுறாங்கல்ல, எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஆதங்கத்தை பேசுகிறாங்க. ஆனால் விஜய் இதை பற்றி எதுவுமே பேசலை. இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி, கோவை சிறுமி குடும்பத்தினர் வந்து பொது வெளியில் இந்த மாதிரி கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அறிக்கையை வெளியிடுறாரு. அப்ப இதுல விஜய் அறிக்கை வெளியிடுறாரு, நியாயமா இருக்காரு. ஆனா கோவில்பட்டி விவகாரத்துல ஏன் பேசவே இல்லை? அப்போ ஊடக வெளிச்சம் எங்க அளவுக்கு அதிகமா பாய்ச்சப்படுதோ அங்கதான் இந்த அரசு ரியாக்ட் பண்ணும். அப்படின்னா அப்புறம் திமுக அரசு என்ன, தாவேக அரசு என்ன, அப்ப எல்லாமே ஒண்ணுதானே. இதுதான் மாற்றமா? மக்கள் அதுதான் கேட்கிறாங்க, நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இந்த மாற்றத்தை எதிர்பார்த்தா ஓட்டு போட்டோமா? பல மணி நேரம் மின்வெட்டுல தவிக்கிறோம்னு குழந்தையோட போயிட்டு இபி ஆஃபீஸ்ல கேட்கறவங்களும் பாக்குறோம். குழந்தையோட போயிட்டு பேசுறாங்க, இபி ஆஃபீஸ்ல எந்த பதிலும் சொல்லல. இதுல இன்னைக்கு இப்ப நாளைக்கெல்லாம் கூட பல இடங்களில் மின்வெட்டுன்னு அறிவிப்பு வெளியாயிடுச்சு. இன்னைக்கு மின்வெட்டு சார்ந்து இருந்த அதிகாரிகள் கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அமைச்சர் சார்பில். அதையெல்லாம் தாண்டி இதுல ஒரு சந்தேகம் முன்னாள் அமைச்சர் எழுப்புறாரு, சிவசங்கர் எழுப்புறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உங்களுக்கு மக்கள் பவர் கொடுத்துட்டாங்க, நீங்க பவர் கிட்ட இல்லாம பாத்துக்கணும். இன்னமும் முன்னாள் ஆட்சி மீது பழி சொல்றது எந்த வகை நியாயம்? இதே நெருக்கடிகளோட தானே நாங்களும் ஆட்சி பண்ணோம். நாங்க ஆட்சி பண்ணப்ப நாங்க எங்கேயாச்சும் மின்வெட்டை கொடுத்தோமா? அப்ப நீங்க பண்றதுக்கு பின்னணியில தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள் இருக்கு. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்க. அதற்கு செயற்கை
செயற்கையா ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி வேற வழி இல்லாம நாங்க அப்படி பண்றோங்கிற மாதிரி நீங்க மக்களை ஏமாத்த போறீங்கிறது அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அப்ப தனியார் மையத்தை நோக்கி இந்த அரசு நகருதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. மருத்துவமனை கிட்டத்தட்ட 8000 மருத்துவமனைகளுக்கு தனியார் மயமாவதுக்கு ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வர போறதுன்னு சொல்றாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன அமைச்சர் என்ன சொன்னாரு, சமூக நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொன்னாரு, அமைச்சர்களே வந்து ஜிஹெச்ல போய் ஆய்வு பண்ணுவாங்க, அமைச்சர்களே ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, இருக்கிற மருத்துவமனைகளை தரம் உயர்த்துறதுக்கு பதிலா 8000 தனியார் மருத்துவமனை கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஆட்சி பொறுப்பேற்று 10 நாள் தான் ஆகுது, ஆட்சியை விமர்சிக்க கூடாதுங்கிறீங்க. ஆனா முடிவெடுக்கிறதுல மிகப்பெரிய முடிவா இருக்கு, எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? அப்ப 20 நாளுக்குள்ள இது எப்படி நடக்குதுங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்ப தனியார் மையத்தை நோக்கி இந்த அரசு நகர்கிறதாங்கிற கேள்விதான் எல்லாத்துலயும். இன்னொரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஆட்சிக்கு வந்த 10 நாட்கள்லயே வந்து 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நீங்க வந்து அனுமதி தரீங்க அப்படின்னா அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? 8000 வந்து ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அரசு மருத்துவமனைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த அரசு அனுமதி கொடுக்குதா அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? வந்த 10 நாட்களுக்குள்ளேயே வந்து எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் ஆய்வு போங்க, ஆய்வு போயிட்டு அங்கெல்லாம் எப்படி தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றத பாருங்க. கட்சிக்காரங்க நீங்க வரக்கூடாதுங்கிறீங்க, கட்சிக்காரங்க வரக்கூடாது இல்ல, அது சட்டப்படி குற்றம் இல்ல. இப்போ நம்ம ஓட்டு போட்ட குடிமக்கள் இப்போ என்னன்னா ஒரு கேள்வி என்னன்னா, சிஎம் விஜய் வந்து இப்படி செயல்படுறாங்க, ஆய்வு போக முடியுமா? நம்ம ஆய்வு பண்ண முடியுமா? செக்ரட்டரியேட்ல போயிட்டு நீங்க எப்படி செயல்படுறேன்னு சொல்ல முடியுமா? கட்சியில இருக்கணும், கட்சியில இருந்து ஆய்வு பண்ணலாம் இல்ல, கட்சியோட வாக்களிச்ச மக்கள் முக்கியம் இல்லையா? மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப வந்து யாராருக்கெல்லாம் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதன்படிதான் செயல்பட முடியும். அதுக்கான கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க வேணா ஆய்வு பண்ணலாம் கிடையாது இல்லையா? அதை வந்து புசியானதே சொல்லிட்டாரு, அப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்த புதுசுலேயே வந்து அரசு மருத்துவமனையில தரம் உயர்த்தாம தனியார் மருத்துவமனைகள் எதுக்காக அரசாங்கம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெருசாக எழுப்பப்படுதப்போ எல்லா கட்சி தலைவர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றத வந்து உரிய முறையில் விளக்க வேண்டிய தேவை வந்து இந்த அரசுக்கு நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் அழகு இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இந்த கோவை சூலூர் சிறுமி விவகாரத்தில் பாஜக எல்லாம் பேசுகிறாங்களே ஒழிஞ்சு பெரிய அளவிலான கண்டனங்கள் எதுவும் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அந்த பகுதியை சேர்ந்தவங்கிற முறையில் சில விஷயங்கள் பேசுறாங்க. ஆனால் அந்த அரசு நோக்கி கூர்மையான கண்டனங்கள் பாஜகவினுடைய மாநில தலைவரோ அல்லது பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்களோ இதை நயினார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ரவுடிகளையே தொடர்ந்து சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க கரெக்டாக சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நயினார் கேட்டிருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி. அதனால அது ஒரு விமர்சனம் பார்க்குறாங்க பாஜக தரப்பு. இப்போ திமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தா குஷ்பு எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, தேசிய அளவில் எப்படிப்பட்ட ஆணையங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும், நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். இப்போ பாஜக வந்து இதுல ஒரு பட்டும் படாம ஒரு நிலைப்பாடு எடுக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த மகளிர் ஆணையம் கூட ஒரு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல வந்து தமிழக அரசை கண்டிச்சு அந்த ரிப்போர்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா போஸ்ட்மார்டம் வருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் பேசப்படுது. திருச்சியில செவிலியர் ஒருத்தர் மூக்குல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கப்ப அவங்க தவறான சிகிச்சையினால உயிரிழந்திருக்காங்க. அதை பத்தி கேட்கிறப்ப சக செவிலிய மாணவிகள் வந்து போய் கேட்கிறப்ப உங்களை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க வந்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல முரண்பட்ட தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவுல தலைவலியா மாறி இருக்கு. இன்னும் இந்த விவகாரங்கள்ல எதிர்க்கட்சிகள் முழுமையான நிலைப்பாட்டோட பெரிய அளவுல வரல, அறிக்கைகளோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. போராட்டங்கள் நோக்கி நகர்ல அரசுக்கு நீங்க சொல்ற மாதிரி 2 வாரம் தான் ஆயிருக்குங்கிறதுனால வெறுமனே அறிக்கைகளோட வச்சு கண்டிச்சு நிப்பாட்டி இருக்காங்க. ஆனா இதற்குள்ளே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடக்குது. ஆனா இந்த சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் போகாம வேற ஒரு அமைச்சர் போய் விசாரிக்கிறாரு. அப்போ யாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் போய் விசாரிக்கிறாரு திருச்சி மாவட்ட அமைச்சர் அப்படிங்கனால போறாரான்னு தெரியல. ஆனா சம்பந்தப்பட்டது சமூக நலத்துறை சம்பந்தப்பட்டது தானே. நேரடியா மருத்துவமனையில இப்படி ஒரு நடக்குது, திருச்சி ஜிஹெச்ல நடக்குது. அப்போ இது எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அப்போ இதை வந்து அரசு ஏன் அப்படி அவங்க ஏன் மூடி மறைக்க பாக்குறாங்க? ஒரு தவறான சிகிச்சை கொடுத்துட்டு அவங்க சூசைட் பண்ணிக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆமா, இப்போ வந்து அப்படியே அரசியல் பக்கம் வந்தோம்னா அரசியல் செய்திகளுக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே பஞ்சம் இருந்ததில்லை. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. குறிப்பாக ராஜ்யசபா தேர்தல் வருது இல்லையா, ராஜ்யசபா தேர்தலில் நேற்றுக்கே நம்ம பேசியிருந்தோம். ஜூன் 18ஆம் தேதி இங்கே சிவி சண்முகம் அந்த ராஜினாமா பண்ணதுனால அவரோட இடத்தை நிரப்ப வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அதனால ஜூன் 18ஆம் தேதி அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் தேர்தல் வரப்போகும். முன்னாடி என்ன பேசினாங்க, சண்முகம் பாவம் இல்லையா, அங்கேயும் ராஜினாமா பண்ணிட்டாரு, இங்கேயும் பதவி பிடிங்கிருவாங்க போற கொஞ்ச நாள் எம்எல்ஏவை, எதுக்கு அது ராஜினாமா பண்ண அப்படியே இருந்திருந்தா கூட. அதுக்கப்புறம் வரும் அதிமுக மேட் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா தாவேகா தரப்புல ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்மளே வந்து நின்று ஜெயிச்சிடலாம், நம்மளோட தரப்புல இருந்து நம்ம வந்து பார்லமெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் முடிவெடுத்ததா சொல்லப்பட்டது. ஆனா இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா தாவேகா அரசு அமையறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு கூட்டணி கட்சிகள்.
அவங்க தான் முழு காரணமே கூட சொல்லலாம். யாரோட திமுக கூட்டணி கட்சிகள்? ஆமா, முன்னாள் திமுக முன்னாள் கூட்டணி கட்சி அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். அதுல முதல்ல வந்து ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ், அதாவது திமுக தலைமையிட்டே சொல்லாம முந்தா நாள் கூட்டணி கட்சிகள், அதுல வந்து திமுக தலைமையிடத்திலே சொல்லாம டக்குன்னு ஒரே நாள்ல ஜம்ப் அடிச்ச கட்சி வந்து காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் நம்ம ஏன் கொடுக்க கூடாதுன்னு தாவை யோசிச்சுட்டு இருக்காங்க போல் இருக்கு. நம்ம ஏன் போட்டி போடணும், காங்கிரஸ் கொடுத்துடலான்ற மாதிரி தாவை முடிவு பண்ணி ரெண்டாவது லட்டு தின்னு ஆசையா திமுக ராஜ்யசபா வாங்கியாச்சு. விஜய் கிட்ட ஒண்ணு ஆல்ரெடி தாவைக்கு 2 அமைச்சர் பதவி வரை கொடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் சார்பா யாரு ராஜ்யசபாக்கு போக போறான்னு ஒரு பேச்சு அடிப்பட்ட சமயத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவைக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி இது பண்ணதுல வந்து மிக முக்கியமான நபர். அவர் தான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே ராகுல் காந்தியோட பிரதிநிதியா விஜய்கிட்ட பேசிட்டே வந்தார். தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பலகட்டமா பேச்சுவார்த்தை நடத்தினார். தாவைக்காவோட கூட்டணிக்கு வாங்க, திமுக வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அவர் தான் இந்த இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான் அந்த கூட்டணிக்கு. எடப்பாடி சொல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவரோட பாஷையில சொல்லணும்னா இந்த பிள்ளையார் சொல்லிக்கு இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான். அதனால வந்து அவருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா சார்பா பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம வந்து நிப்பாட்டி அவரை வந்து ராஜ்யசபாக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க போல் இருக்கு. ஸோ ஜூன் 18ஆம் தேதி ஒருவேளை யாரும் அகைன்ஸ்டா வேட்புமனு தாக்கல் பண்ணல அப்படின்னா இவர் தான் அன்அப்போஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா தாக்கல் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பல முனையா இருக்கிறதுனால தாக்கல் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னோம்னா, நேத்து அமைச்சர் ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு என்னென்ன ஜாதி யாருன்னே தெரியாது, நாங்க எல்லாரையும் பொதுவாக தான் நிப்பாட்டி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அதுக்கே கேள்வி எழுப்பியிருந்தோம், அது எப்படி இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் ஸ்ரீரங்கத்தில் கரெக்டாக போட்டீங்க, இப்போ ஒன்றும் இல்லை வீணா போல நீங்க ஸ்வாப் பண்ணீங்க, சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியரசுக்கு வந்து இந்து சமய நலத்துறை கொடுங்க, அவருக்கு சமூக நலத்துறை அமைச்சராக மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. இப்போ இதுலயே இன்னொரு விஷயமும் பேசப்படுது. அதாவது கூப்பா கிருஷ்ணன் அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு வாரியத்துக்கு தலைவராக போட்டிருக்காங்க. லால்குடியில் போட்டி போட்டாரு. ஆமா, லால்குடி போட்டாரு. இவர் லீமா ரோஸ் எதிர்த்து தோல்வி அடைஞ்சாரு. அவங்க புதுசா இப்போ நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய தலைவராக கொடுத்திருக்காங்க அவருக்கு. அவர் புதிதாக ஒரு வாரிய பொறுப்பு வந்ததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு முத்தரையர் பெரும்புடுகோட சதய விழா நடக்குது திருச்சியில. அங்க முத்தரையர் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய ஏரியா இல்லையா. அப்ப அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, நேற்று சந்திக்கிறப்ப, இது வந்து சொல்லி ஆகணும், என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு பார்க்காதீங்க, ஜாதி பத்திலாம் நான் பேசல, ஆனா எங்க மக்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, முத்தரையருக்கு யாருக்குமே அமைச்சரவையில் பெரிய அளவோட இடம் தரப்படலைங்கிற ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு, ஒரு அதிருப்தி இருந்துச்சு, அதனால தலைவர் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், சாதி பார்த்து கொடுத்துருக்காரு அப்படித்தானே அவரே சொல்றாரு. அது கொடுத்துருக்காரு. அதனால வந்து இப்போ இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் வந்து முன்னாள் அமைச்சர்னு சொல்றதுக்கும் இன்னால ஒரு வாரியத்தினுடைய தலைவர்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதற்காக தலைவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காருங்கிறாரு. ஆனா ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, அமைச்சர் யாருக்குமே ஜாதியே தெரியாதுங்களுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இது முரண்பட்ட தகவலா நமக்கு தெரியுது. ஒன்னும் ஜாதி பார்த்து கொடுத்தோம் பிரதிநிதித்துவம் படுத்துறோம் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை சொல்லுங்க. ஆனா அங்கிருந்து வரக்கூடியவர்கள் மாறுபட்ட தகவல்கள் சொல்றாங்க. நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அநாயகமா இருக்கு கேக்குறேன். ஒருவேளை ரமேஷ்க்கு மட்டும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவரோட ஜாதி மட்டும் தெரியாது எங்களுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது என்னங்க செலக்டிவ் அமினிஷியாவா? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவர் முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, கூப்பா கிருஷ்ணன் தான் திருச்சி கிழக்குல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் வந்து திருமாவளவனுக்கு போச்சு. இன்னும் சில பேர் எல்லாம் பேசப்பட்டாங்க, தாவேகா சார்பு யார் போட்டி போடுவாங்கட்டு. இப்ப கூப்பா கிருஷ்ணனுக்கு இந்த ஒரு வாரியத்துக்கான தலைவர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் திருச்சி கிழக்குல யார் போட்டி போட போறாங்கன்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா முன்னாடி திருமாவளவன் போட்டி போடுவாரு, போட்டி போட்டு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அமைச்சரோட இடம் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ திரும்ப என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அந்த இடம் வேண்டாம், வன்னியர்ஸ்கே கொடுங்கன்னு சொல்ல போய் வன்னியர்ஸ் அமைச்சர் ஆயிட்டார். இப்போ மீண்டும் திருமாவளவனை தான் அங்கே வந்து தாவேக்கா நிப்பாட்டுமா, இல்லை வேறு யார் வேட்பாளரை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் எழுதிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் பற்றி பேசும்போது அவர் சொன்ன ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பேசியாகணும். நான் ஏற்கனவே வந்து இப்போ கடந்த 2 நாளாகவே வந்து திமுக வெர்சஸ் விசிகா அப்படின்ற வார்த்தை போர் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஆர்எஸ் ஆரம்பிச்சு வச்ச அந்த வார்த்தை போர் வந்து தொடர்ந்து கட்சிக்குள்ளே வந்து இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பதற்றமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது குறித்து திருமா வந்து பல விளக்கங்களை கொடுத்துருக்காரு. குறிப்பாக என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டது அப்படின்னா, விசிகா வந்து அதிகாரத்திற்கு பின்னாடி ஓடிட்டாங்க,
திரும்ப வந்து முன்னாடி விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாரு. இப்போ அதே விஜய்கிட்ட போயிட்டு அமைச்சர் பதவி வாங்கி அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. இந்த திமுகவினரே பகிரங்கமாக சொன்னாங்க. ஏன்னா திமுகவினர் வந்து அந்த அளவுக்கு இந்த கட்சி மீது ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அந்த கோபம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் விசிகாவோட இது நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா அதிகாரம் வேணும் அப்படின்ற நிலைப்பாட்டோடு தான் இதை மூவ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை நாங்கள்லாம் அதிகாரத்திற்கு பின்னாடி ஓடுறக்கூடிய ஆட்கள் கிடையாது, எங்களோட கட்சி வந்து பெரும்பான்மையை முடிவெடுத்தாங்க, அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கலாம், அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் போய் அங்கே சேர்ந்தமை ஒழிய அதிகாரத்திற்கு பின்னாடி நாங்கள் ஓட மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அதாவது ஆதரவு என்பது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது ஒரு வகை இருக்கு, இல்லைனா கூட்டணியிலிருந்து உடைச்சு இவரோட கூட்டணி வச்சு ஆதரவு கொடுக்கலாம். அந்த 2 வகையா இருக்கு. முன்னாடி திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் விசிகா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறான்னு சொல்லி டக்குன்ட்டு வந்து திமுகவிலிருந்து தாவேக்கால ஜாயின் பண்ணி அமைச்சரவையில் இறந்துட்டாங்க. இப்போ திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட விருப்பம் வந்து வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றதா, ஆனா கட்சியில சேர்ந்த பெரும்பான்மை நிர்வாகிகள்லாம் வந்து அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி பல விளக்கங்களை கொடுத்துருக்காரு, ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல ஆர்எஸ்எஸ் பிள்ளைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா? அதை விளக்கம் மட்டும் மிஸ். ஆனா அந்த விமர்சனத்துல உறுதியா நிக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுலயே பல முரண்பாடுகள் இருக்கு. விமர்சனத்துல உறுதியா நிற்கக்கூடிய திருமாவளவன் எதற்காக சிஎம் விஜயோட கேபினெட்ல போயிட்டு நீங்க வந்து அங்க இடம் கேட்கறீங்க? ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையோட கேபினெட்ல வந்து விசிகா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த திட்டங்களை எதிர்த்து விசிகா பேசுமா? ஏன்னா அசம்பிளியில வந்து வன்னியரசு முதல் நாள் அவரோட பேச்சு என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அந்த ஜோசியர் நியமனத்தை பத்தி கடுமையா பேசியிருந்தார். அப்போ வரக்கூடிய நாட்கள்ல தாவேக்காவோட தவறான முடிவுகளை வன்னியரசு வெளிப்படையா அசம்பிளிலேயே பேசுவாரா அப்படின்ற பல கேள்விகள் அவர் நோக்கி எழுந்திருக்கு. ஏன்னா அவர் சமூக நீதித்துறை அப்படின்றதுனால வந்து, ஏன்னா 2வது ஒரு கொள்கை மிக்க தலைவர்னு நம்மளே சொல்றோம் இல்லையா, அதனால தாவேக்கா அரசாங்கத்தோட பல தவறுகளை வன்னியரசால வெளிப்படையா பேச முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கு. பேச முடியும்? தாவேக்கா அரசாங்கத்தோட ஒரு அங்கம் தானே வன்னியரசு, அவர் எப்படி தான் சார்ந்திருக்க அதுதான் ஒரு எதிர்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இல்ல அது வந்து அப்படி நடைமுறையில சாத்தியமானு தெரியல. 2வது இப்போ இவங்க ஐயுஎம்எல்லா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா இன்னமும் திமுகவோட கூட்டணியில தொடர்றது மாதிரி தான் பூடகமா பேசுறாங்க. வெளிப்படையா இல்லை அங்க வந்து உதறிட்டு வந்துட்டோம், அறுத்துட்டு வந்துட்டோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லல அவங்க. சோ இது எப்படி ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் ஒரே நேரத்துல கூட்டணியில இருப்பாங்க, அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த நிலைப்பாடு புரியல. அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஒண்ணு அங்க இருக்கணும் இல்ல இங்க இருக்கணும். ஆமா. 2வது சார்ந்து இருக்கிற அரசாங்கத்தை எப்படி விமர்சிக்க முடியும்? இப்ப திமுக அரசு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்படி விமர்சிப்பாரு? ஆனா அவர் விமர்சிச்சாரு, அது வேற பிரச்சனை. மதுரையில போறப்பெல்லாம் இவருக்கு வந்து செய்ய முடியல, அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்கல, அரசு ஒத்துழைக்கலன்னு சொன்னதுனாலதான் மக்கள் அவர் மீது நம்பிக்கை இழந்தாங்க. இன்னொரு பார்வை இருக்கு, அது வேற. ஆனா இப்படி ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைச்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் விமர்சிச்சா அது அரசுக்கும் ஆபத்து, அவங்களுக்கும் ஆபத்து. அதனால செய்ய மாட்டாங்க. அதனாலதான் கூட்டணி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் என்பது இங்க இருந்து தான் வரும். ஏன்னா ஒரே கட்சியில இருந்தாங்க கேள்வி எழும். ஒரே கட்சியில இருந்து கேள்வி எழும் இல்ல. சூலூர் சிறுமிக்கு எத்தனை பேர் போனாங்க, கோவில்பட்டி விவகாரத்துல எத்தனை பேர் போனாங்க, அன்னைக்கு அமைச்சரா இல்லாம இருக்கலாம், அதுக்கப்புறம் அமைச்சரான பிறகு எத்தனை பேர் போய் சந்திச்சாங்க, ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆமா. இப்ப அப்படியே நம்ம அதிமுக பக்கம் வந்து வச்சுக்கோங்க. அதிமுகல வந்து நேதிக்கே பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில அவருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரை ஏமாற்றி விட்டு சென்ற பல பேருக்கு விஜய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டார், அப்படிதான் சொல்லணும். நம்ம சசிகலாட்ட கேட்டீங்கன்னா என்ன ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் கொடுத்துட்டாங்க, ஏமாற்றம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஏமாற்றம் ஹைரார்க்கிங்கிறது அதிமுகவில் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, அந்த 2 குழுக்கள் இருக்கு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழு செயல்படுறாங்க, சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ சண்முகமே செயல்படுறாரான்னு தெரியல, எனக்கு பேட்டியிலே ஒரு நாள் வரல. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இனிமேல். இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது, நம்ம விஜயை சப்போர்ட் பண்றோம், விஜய்ட்டு இருந்து ஒரு 5 இல்லைன்னா 8 அமைச்சர்கள் பதவி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் செயல்பட்டாங்க. ஆனா கடைசியில விஜய் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சார். என்ன அப்படின்னா, அவங்கள ஃபர்ஸ்ட் ரிசைன்மெண்ட் வர சொல்லுங்க, ஏன்னா அவங்களோட பதவியே வந்து ரொம்ப ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, அவங்களோட பதவி எப்போ வேணா போகலாம், அதனால இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா இடைத்தேர்தலில் போட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டார். அதனால தான் அந்த 25 பேருக்கு டிவிகே கேபினெட்ல இடம் கிடைக்கல. அதனால அவங்க வந்து ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்காங்க. இப்படி நம்பி வந்து அசம்பிளில இன்னும் ஓட்டு போட்டுமே, ஆனா திடீர்னு கலட்டி விட்டாரு அப்படின்ற ஒரு ஏமாற்றம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த கட்டம் என்ன அவங்களுக்கு அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ அதிமுகலேயே தனி குழுவா செயல்படுறதா, இல்லை எடப்பாடி பழனிசாமியோட மீண்டும் பேச்சுவார்த்தை வச்சு
ஏன்னா வேலுமணியே சொல்லிட்டாரு, அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டார். அப்போ வந்து பேச்சுவார்த்தை வச்சு மீண்டும் வந்து இணையிறதா அப்படின்ற மாதிரி பல கட்டமாக கருத்துக்கள் உள்ள விவாதிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் CV சண்முகத்தை சேர்ந்த சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை வச்சு நம்ம எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சிடலாம். அதுக்கு இவங்க தரப்பில் என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பயங்கர கோபத்தில் இருந்தார்ல, அந்த கோபத்தில் தான் இந்த அணியை சேர்ந்த பல பேரோட பதவியை வந்து உடனடியாக பறிக்கப்பட்டது. அதுக்கு பதிலாக எடப்பாடி சப்போர்ட்டர்ஸ்க்கு அவர் பதவி கொடுத்தார். இப்போ இவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு, அந்த பதவியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எங்களுக்கு திருப்பி தரணுன்ற டிமாண்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க மேல அந்த தகுதி நீக்கம் எல்லாம் முயற்சி பண்றாங்க எடப்பாடி தரப்புல, தகுதி நீக்கம் பண்ண கொறடா உத்தரவை மீறிட்டாங்கன்ட்டு. அந்த உத்தரவை வந்து எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு சாதகமா செயல்படணும், தகுதி நீக்கம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கூட இந்த பக்கம் டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு. ரிவோக் பண்ண சொல்றாங்க. சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ அதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலாளர், இவர் தான் தலைவர். இவர் ஒரு கொறடாவை நியமிக்கிறாருன்னா அவர் தான் கொறடா. அந்த கொறடாவின் உத்தரவுக்கு மாறாக வாக்களிச்சாங்கல்ல 25 பேர், அவங்க ஆட்டோமேட்டிக்கா தகுதி நீக்கம் ஆயிட்டாங்க. அதாவது அவங்க தகுதி இழந்துட்டாங்க. தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனது கோரிக்கையை, தனது இதை வந்து கோர்ட் மூலமாகவும் சட்டசபை மூலமாகவும் அடுத்தடுத்த கட்டங்களில் அழுத்தம் கொடுத்து செஞ்சாருன்னா அவங்க இப்போ தகுதி நீக்கம் ஆயிடுவாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல அவங்க தகுதி இழப்பாயிட்டாங்க. அதுதான் சட்டப்படி நமக்கு அது புரியும். அது அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் அழுத்தி சில வேலைகள் பார்த்தா இன்னும் போயிட்டு இதே வந்து வேலையை மும்முரமாக வச்சு அடுத்த கடத்துல பண்ணார் அப்படின்னா 25 பேரோட பதவியும் காலி. ஆனால் எடப்பாடி இது செய்வாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. செஞ்சாருன்னா அவரே ஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸாக போகத்தான் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதே CV சண்முகம் தரப்பை சேர்ந்த இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேர வேண்டாம், நம்ம தனி அணியாக செயல்படுவோம். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ ஆதரவு இருக்கு இல்லையா, அந்த ஆதரவு வந்து எப்போ வேணா இப்போ கட்சிகள்லாம் வாபஸ் வாங்கலாம். அந்த டைம்ல நம்மளோட ஆதரவு நிச்சயமா விஜய்க்கு தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா விஜய் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்மளை தகுதி நீக்கம் பண்ணட்டும், தகுதி நீக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இடைத்தேர்தலை போட்டி போட்டு நம்ம தாவேக்கா சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்து அபிஷியலா விஜயோட சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அப்படி இல்லாம பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க போராடுறது அதிமுக ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி போராடுறாங்க, அதுக்காக தானே போராடுறாங்க, அமைச்சர் பதவிக்காக போராடலையோ? அப்படிலாம் இருக்காதுங்க. அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதா நான் சொன்னேன். வேலுமணி பாத்தியில சொல்லணும் அப்படின்னா அது பிளவு கிடையாது, சிறிய கருத்து வேறுபாடு தானே. அவங்க போயிட்டு விசில் சனத்துல நிற்பாங்க, விஜய் கட்சிக்கு வலிமையை கொடுப்பாங்கிறத எப்படி நம்புறதுன்னு புரியல எனக்கு. ஏன்னா அவங்க கொள்கை சார்ந்தவங்க. எப்போ ஒரு தடவை நம்ம எல்லாம் முன்னாடி பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த RSS இந்த விவகாரம்லாம் பேசுறப்ப SP வேலுமணி இந்த மாதிரியான வேலைகள் செய்ய போகிறார் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம அப்படி சொன்னப்போ ஒரு முறை வந்து அவர் சைக்கிள்ல கரைவேட்டை கட்டிட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு சைக்கிள்ல போற மாதிரி என்றென்றும் அதிமுக காரன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அப்ப என்றென்றும் அதிமுக காரராக தான் இருப்பாரு அப்படின்னு நமக்கு நம்பிக்கை. கட்சி மாறுறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா நாம சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடிக்கு எதிரான வேலைகளை ஆரம்பிச்சு அதிமுக காரர் தாங்க தாவேக்கால சேர்ந்து ஜெயலலிதா படத்தை பாக்கெட் வச்சுக்குவாங்க, அவ்வளவுதானே. செங்கோட்டையன் ஃபார்முலா தான் இன்னும் அப்படிதான் வச்சிருக்காங்க அவங்க. அது மாதிரி தான். அப்புறம் நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட நிறைய வினோத செய்திகள் பார்த்ததுனால வினோத செய்திகள் தனியாக ஒன்று இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். பிரதி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.